வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில ஷூட்டிங்க்கு கிளம்பும் போது அப்படியே ஃபேஸ்புக்கை வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு பார்த்தேன். உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த பதிவு. எல்லாம் நம்ம மார்க் போட்ட பதிவு தாங்க. எந்த மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிவேல் வந்து போன் பண்ணி பேசுவாரு. ஹலோ, துபாயா, என் பிரதர் மார்க் இருக்காரா அப்படின்னு கேட்பார்ல. அந்த மார்க் இல்ல, நம்ம அண்ணன் மார்க் ஜக்கர்பர்க பத்தி தான் நான் பேசுறேன். யாரு மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, நீங்க பொழுது போறதுக்கு எந்நேரமும் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? இந்த சமூக வலைதளங்களுடைய ஓனர் தான் இந்த மார்க் ஜக்கர்பர்க். நாமெல்லாம் வந்து பொழுது போகலைன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல போவோம், வீடியோஸ் பார்ப்போம், இல்லைன்னா ரீல்ஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா அவர் பொழுதுபோக்குக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடு வளர்க்கிறாராங்க. எனக்கு இந்த செய்தியை பார்த்தோன்னா உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா பரவாயில்லையே, நம்ம ஜியோட இவர் பயங்கர தோஸ்தாச்சே, அதான் ஜியோட ஹேபிட்ஸ் எல்லாம் இவருக்கு அப்படியே கொஞ்சம் வந்துருச்சு போல் இருக்கு. முழுதாய் சங்கியாய் மாறிய மார்க்கை பார் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னால் நம்ம பார்த்தோம், பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் எப்படி வந்து மாட்டுக்கு கோ பூஜை பண்ணாரு. அதெல்லாம் வந்து சங்கிகள் வந்து பகிர்ந்து எந்த அளவுக்கு புலகாங்கிதம் அடைஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்ப இந்த பதிவு பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்லையே, மார்க்கு கூட ஒரு சங்கியா மாறிட்டாரு. சங்கிகள்லாம் இனிமேல் வந்து தூக்கி வச்சு இவரை கொண்டாடுவாங்க. ஏற்கனவே ஃபேஸ்புக் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ஆச்சு. ஃபேஸ்புக் வந்து எந்த அளவுக்கு 2019 எலெக்ஷன்ல வந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஆளும் பாஜக அரசுக்கு எதிரான செய்திகள் எல்லாம் எப்படி வந்து இவங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு அப்படின்னு இன்னமும் அந்த கண்ட்ரோல் நடக்கதான் செய்யுது. நான் பல பதிவுகள் வந்து மோடி அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறேன். ஃபேஸ்புக் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிலீட் பண்ணிடுது, இல்ல அது பல பேருக்கு போய் சேராமல் தடுத்துருது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஆனா எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள நெருக்கமான ஒரு உறவு இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ்புக்கை வந்து இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பதிவு பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்து மார்க்கும் பரவாயில்ல, சங்கியா மாறிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அடுத்து வரி படிக்கும் போதுதான், ஆஹா, இவங்க அடிமடியிலேயே இந்த மனுஷன் கைய வைக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. அந்த பதிவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. அவர் என்ன எழுதுறாருன்னா, started raising cattle at Kuala Ranch on Kauai and my goal is to create some of the highest quality beef in the world. அதாவது மாடு வளர்க்கறது வந்து பொழுதுபோக்குக்காக இல்லையா, உலகத்திலேயே மிக உயர்ந்த மாட்டிறைச்சி, மிக தரமான மாட்டிறைச்சியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இவர் வந்து மாடு வளர்க்கிறாரு அப்படிங்கறத வந்து அவர் பதிவு பண்ணி இருக்கிறாரு. நான் கூட ரிஷி சுனக் மாதிரி இவர் ஒரு அரசியல்வாதியா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா பக்கா பிசினஸ் மேன் அப்படிங்கறத வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவருடைய பொழுதுபோக்கு கூட அவர் வந்து எப்படி வருமானமா கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி என்ன எழுதியிருக்கிறாரு, இந்த மாடுகளுக்கு எல்லாம் வந்து அவர் வந்து மெக்கடேமியா நட்ஸ், அதாவது புரதச்சத்து அதிகம் உள்ள இந்த நட்ஸ் தான் வந்து சாப்பாடா கொடுக்குறாராம். அது மட்டும் இல்லாம மாடுகளுக்கு எல்லாம் வந்து நட்ஸ் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிடும்ல, வெறும் சைட் டிஷ்ஷை கொடுத்துட்டு சரக்கு கொடுக்கலன்னா எப்படி அப்படிங்கிற கதையா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு பியர் வேற கொடுக்குறாராம். இது ரெண்டுத்தையும் அவங்களுடைய ஃபேமிலியா வந்து அவங்க உற்பத்தியும் பண்றாங்க. இதற்கு எனக்கு உறுதுணையாக இருப்பது என்னுடைய மகள்கள் அப்படிங்கறதையும் வந்து அவர் பதிவு பண்ணி இருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு 10,000 பவுண்டு இந்த நட்ஸும் சாப்பிட்டு பீரும் சாப்பிடும். அப்படிதான் உலகத்திலேயே இதை வந்து மிக வலிமையான மாடுகளா வந்து நான் வளர்க்கிறேன், மிக உயர்தர மாடுகளை நான் வளர்க்கிறேன். அதுக்கப்புறம் இதுங்களை பலி போட்டு இதை மாட்டு இறைச்சி பண்ணி உலகத்திலேயே மிக வசதியான உயர்தர மாட்டு இறைச்சியை வந்து நான் விற்பனை செய்ய போறேன் அப்படிங்கறத போட்டுட்டு கடைசியா ஒரு வரி போட்டிருக்கிறாரு பாருங்க. ஆஃப் ஆல் மை ப்ராஜெக்ட்ஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் டெலிஷியஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதாவது அவர் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா தொழிலையும் எல்லா ப்ராஜெக்ட்லயும் இதுதான் மிகவும் சுவையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே சங்கிகளுடைய நிலைமையை நினைச்சு சிரிக்கிறதா இல்ல அழறதா அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாலத்தீவு வெறும் 5 லட்சம் ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாலத்தீவுல இருந்து ஒரு பதிவு வந்துருச்சுங்கிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் ஜிக்கு ஆதரவா எந்த அளவுக்கு கோதாவில குதிச்சு மாலத்தீவையோ ஒழிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அப்படிங்கறத பாக்குறேன். ஆனா இதே தீவிரமும் இதே ஆர்வமும் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் போது அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது, இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் போது இந்தியாவை ஃபில்தி அப்படின்னாரு, ஒரு டர்ட்டி ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த சங்கி கூட்டத்துக்கு வந்து கோபமோ ரோஷமோ வரல. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க மலையாய் நம்பி இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்,
அப்புறம் இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக வலைதளங்களுடைய ஓனர் மார்க் வந்து இப்படிப்பட்ட ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதாவது, நான் விரும்பி வளர்க்கக்கூடிய மாடு, இதை நான் ஏன் விரும்பி வளர்க்கிறேன்னா உயர்தர மாட்டு இறைச்சியை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை நான் ஒரு பெட் ப்ராஜெக்டா எடுத்து பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு மார்க் ஜக்கர்பர்க் வந்து அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறாரு. சரி, இந்த சங்கிங்க இப்ப எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்களுக்கு தான் மாடு அப்படின்னா வசதி, ஆனா மாட்டு இறைச்சி வந்து ஆகாது. மாடு தெய்வமா கும்பிடுவாங்க, ஆனா மாட்டு இறைச்சி சாப்பிடுறவங்கள அதே நேரத்துல போட்டு அடிப்பாங்க, கொலை கூட பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து மாடுகளுக்கும் சங்கிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மாட்டு இறைச்சி சாப்பிடுறது குத்தம் அப்படிம்பாங்க, ஆனா மாட்டோட கோமியத்தை வந்து மடக்கு மடக்குன்னு குடங்குடமா வாங்கி குடிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சங்கிகள் இந்த மார்க் ஜக்கர்பர்க் இப்படி ஒரு பதிவு போட்டுட்டாரு, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு மனசுல முதல்ல உதிச்சுது. யோசிச்சு பாருங்க, பாய்காட் மார்க். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே பாய்காட் தான். இவங்களுக்கு வந்து பாய்காட் மால்தீவ்ஸ்ம்பாங்க, பாய்காட் ஷாருக் கான்பாங்க, பாய்காட் தீபிகா படுகோனேம்பாங்க, பாய்காட் சோ அண்ட் சோ, பாய்காட் திஸ், பாய்காட் தட். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஒரு பாய்காட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பாய்காட் மார்க் அப்படிங்கறத சங்கிகள் ட்ரெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இப்படி ஒரு ட்ரெண்டிங்க வந்து இவங்க பண்ணாங்கன்னா இவங்க அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி ஆயிடும்ல. ஆனா இந்த முட்டாள் சங்கிங்க அதை கூட பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட எதை பத்தியுமோ பண் விளைவுகளோ பக்க விளைவுகளோ அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒட்டுமொத்த சங்கிகளோட ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி இருக்குல்ல, அது எல்லாமே மார்க் ஜக்கர்பர்க நம்பிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களே. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜிய வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொய் செய்திகள்ல வந்து அவுத்து விடுவாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களை இழிவா பேசுறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுன்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இரண்டு சமூகங்களுக்கு இடையே எதையாவது ஒரு பொய் செய்தியை பரப்பி ஒரு கம்யூனல் வயலன்ஸ் கிரியேட் பண்றது, இது போன்ற தரமான சம்பவங்கள்லாம் இவங்க செய்யறதுக்கு வந்து இவங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் தான். இன்னைக்கு அந்த ஃபேஸ்புக்கோடைய ஓனரே வந்து இப்படி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா 125 நாடுகள்ல 111வது இடத்துல இருக்கு. அண்டர் 5 ஏஜ்ல வந்து மால் நியூட்ரிஷன், குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மால் நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் மிக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குழந்தைகளுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலமா அவங்களோட ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா மாறா இந்த சங்கி கூட்டம் என்ன தெரியுமா பண்றாங்க, முட்டையே கூட ஸ்கூல்ல போடக்கூடாதுன்னு சொல்றாங்கங்க. பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய மிட் டே மீல்ஸ்ல முட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை தூக்கி அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன், இந்த இஸ்கானோட ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்றான், முட்டை மட்டும் இல்லைங்க, வெங்காயம் பூண்டு கூட சேர்க்கறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சாத்வீகமான ஒரு மீல்ஸ கொடுக்குறாங்களாம். கொஞ்சமாவது இந்த சங்கிகளுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரியல. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல இன்னைக்கு கை வைக்கிறாங்க. அதே மாதிரி பட்டியலின மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாருமே உடல் உழைப்பு அதிகமா செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கெல்லாம் ஈஸி சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், ஆரோக்கியமான உணவு, புரதச்சத்து மிக்க உணவு, அதே நேரத்துல மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாட்டு இறைச்சி தான். அதனாலதான் பெரும்பாலானோர் மாட்டு இறைச்சி சாப்பிடுறாங்க. ஆனா இந்த சங்கிகளுக்கு அதுவும் பொறுக்காது. எவனாவது நல்லா இருந்தா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா இவங்களுக்கு பொறுக்காது. அங்கேயும் போய் மூக்க நுழைச்சு இவன் மாட்டு இறைச்சி வந்து சாப்பிடுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறது, கொலை பண்ற அளவுக்கு கூட போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து இறைச்சி கடைகள் வச்சிருக்கிறாங்க. அங்க போய் பிரச்சனை பண்றது, நீ வந்து இங்க இறைச்சி கடை வைக்க கூடாது, நீ இங்க இறைச்சி வைக்க கூடாது, இன்னைக்கு வந்து எங்களுக்கு பண்டிகைன்னா நீ இறைச்சி வைக்க கூடாது. இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு உணவு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட விருப்பு வெறுப்பு, அவனுடைய பொருளாதார சூழ்நிலை, அவனுடைய தேவைகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அது என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய உரிமை அந்த தனி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு நாட்டுக்கோ இல்ல ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கோ அந்த உரிமை என்னைக்குமே கிடையாது அப்படிங்கறத இந்த முட்டாள் சங்கிங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, 2024 வந்துருச்சுங்க. கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க.